ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஃப்ளிக் தமிழ். இந்த வீடியோவில் ஃப்ரம் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். சீசன் 1ஓட ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்க்கட்டா இல்லாட்டி தனித்தனி எபிசோடாக பாருங்கள், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். சீசன் 1 பார்க்கலாட்டி அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். சீசன் 1 பார்த்தா தான் எல்லாமே புரியும். கேரக்டர் நேம், கதை எல்லாமே தெளிவாக இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. ஓகேவா? இப்போ சீசன் 2 எபிசோட் 1க்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் செரிஃப் சீசன் 1 எபிசோட் 1ஓட ஸ்டார்டிங் சீனில் மணி அடிச்சுட்டே வருவார்ல, அதே மாதிரி மணி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் ஊருக்குள்ளே ஒரு வயலையும் காணும். கருமயங்கள் சூழ்ந்து மழை வர மாதிரி இருக்குது. என்னடா நடக்குதுன்னு செரிஃப் வானத்தை பார்க்க, அவர் கையில் இருக்க மணி கண்ட்ரோலை மீறி அடிக்க, செரிஃப் அந்த மணியை கீழே போட, மழையும் அங்கே வர, அது வெறும் கனவு. செரிஃப் தான் போன சீசனில் கிணத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டார்ல, இன்னமும் அங்கே தான் இருக்கார். செரிஃப் லைட்ரு வெளிச்சத்தை வச்சு பார்க்குறாரு மேலே ஏற முடியுமான்னு. யாராச்சும் இருக்குங்களான்னு கூப்பிட்டு பார்க்குறாரு, ஒருத்தனும் இல்லை. மேலே ஏற ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியலை, கீழே விழுந்துடுறாரு. ஒரு பஸ் இந்த ஊருக்குள்ளே வந்ததா போன சீசனில் சொன்னேன்ல, அந்த கதைக்கு வருவோம். அந்த பஸ்ஸில் 20-25 பேர் இருப்பாங்க. இந்த பஸ்ஸு ஊருக்குள்ளே வரதை பார் ஓனர் பார்க்குறான். மான்ஸ்டர்கிட்ட கடிவாங்க அடுத்த செட்டு ஆள் வந்துருச்சுன்னு அவன் நினைக்க, பஸ்ஸுக்குள்ளே இருக்க எல்ஜின்னு ஒரு பையன் பஸ்ஸை நிறுத்துங்கன்னு கத்துறான். இவங்க நேம்லாம் போக போக தான் தெரியும், நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். அவன் பஸ்ஸை நிறுத்துங்க, வேண்டாம் போகாதீங்கன்னு கத்த, ரேண்டல்னு இன்னொரு பையன் அவனை பிடிக்க, எல்ஜின் ரேண்டல் சட்டையிலே வாந்தி எடுத்துடுறான். பஸ்ஸை நிப்பாட்டுங்க, இந்த அறிவு கட்டவன் சட்டையிலே வாந்தி எடுத்துட்டான்னு ரேண்டல் சொல்கிறான். இவங்க டவர் ரெடி பண்ணாங்கல்ல, இப்போ புயல் வந்து எல்லா பிளானும் கெட்டு போச்சு. ஜேடு ரேடியோ ஒயரு எல்லாம் கையில் கிடைக்கிறத வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறான். இவங்க எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ண பல்ப் எல்லாம் வெடித்து செதற, அந்த பல்போட கிளாஸு ஒரு பொண்ணோட கண்ணுக்கு கீழே உள்ள பகுதியில் குத்த, கிறிஸ்டி உடனே வந்து அவங்கள செக் பண்ணுறாங்க. டோனா ஜன்னலை சாத்துங்கன்னு கத்திட்டு இருக்க, ஜேடு ஒரு பஸ்ஸு டைனருக்கு வெளியே நின்றுட்டு இருக்கதை காலனி ஹவுஸ்லேருந்து பார்க்குறான். ஜூலி டோனா கிட்டே எங்கள் அப்பா எங்கே போனாருன்னு கேட்க, ஜேடு வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து டைனருக்கு வெளியே ஒரு பஸ் நின்றுட்டு இருக்குன்னு சொல்கிறான். ஜிம் வீட்டுக்கு வந்து பார்க்குறான். டேபிதா தொன்ன குழி மரப்பலகை விழுந்து மூடி போய் கிடக்குது. விக்டர் டேபிதாவை கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கான். அவங்கள எழுப்பிடாத, இங்கே தான் அந்த மான்ஸ்டர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த பாதையில் போக சொல்லி அந்த வெள்ளை சட்டை போட்ட பையன் தான் சொன்னான்னு விக்டர் சொல்ல, விக்டர் எனக்கு பயமாக இருக்குன்னு டேபிதா சொல்கிறாங்க. ஒரு பெட்டி ஒன்று இருக்குது, அதை டேபிதா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பொண்ணோட ட்ரெஸ் இருக்குது. இப்போ நம்ம உடனே இங்கேருந்து போகணுன்னு விக்டர் சொல்கிறான். டோனா கென்னிக்கிட்ட, நம்ம அந்த பஸ்ஸில் வந்தவங்கக்கிட்ட இந்த இடத்த பற்றி சொல்லணும், இல்லாட்டி அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியாது. நைட் டைம் ஆகிறதுக்குள்ளே அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணும், இல்லாட்டி அவங்க செத்து போயிடுவாங்கன்னு கென்னிக்கிட்ட சொல்கிறாங்க. பஸ்ஸில் வந்தவங்களுக்கு இந்த வில்லேஜை பற்றி தெரியாதில்ல, அதனால் ஜாலியாக மலையில் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இள வயசு பசங்க சும்மா தான் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பாட்டியாக அந்த மலையில் கத்திட்டு ஆடிட்டு இருக்காங்க. மலைக்கு அது பொறுக்காமல் மலையே நின்று போகுது. எல்ஜின்னு ஒரு பையன் வாமிட் பண்ணால, அவனுக்கு ஒரு பொண்ணு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ரேண்டல் வந்து எல்ஜின் கிட்ட ஏன்டா என் சட்டையில் வாந்தி எடுத்தேன்னு சண்டைக்கு வரான். சண்டை வேணாம்னு அந்த நர்ஸு பொண்ணு சொல்ல, அவனும் கத்திட்டு அங்கேருந்து போகிறான். எல்ஜினுக்கு ஏதோ கனவு வந்துச்சான், அதான் பஸ்ஸை நிப்பாட்ட சொன்னேன்னு சொல்கிறான். சரி நீ பஸ்ஸிலே ரெஸ்ட் எடுன்னு நர்ஸு பொண்ணு சொல்கிறாங்க. டிரைவர் ஆண்டி எல்லாரையும் பஸ்ஸில் ஏற சொல்லிட்டு இருக்காங்க. எல்லிஸும் பார் ஓனரும் அங்கே வராங்க. எல்லிஸ் டிரைவர் ஆண்டி கிட்ட, இப்போ ஒருத்தர் வந்து டைனர் டோரை ஓப்பன் பண்ணுவார், நீங்கள் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் கிளம்பணுன்னு அந்த ஆண்டி சொல்கிறாங்க. ஜூலி வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அம்மாவுக்கு என்னாச்சு டேடுன்னு கேட்க, உங்கள் அம்மா இந்த குளிக்கில் மாட்டிக்கிட்டாங்கன்னு ஜிம் சொல்ல, ஜூலி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜூலி தயவு செஞ்சு அழாத, உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, நீ இப்போ தைரியமாக இருக்கணும், போய் உதவிக்கு யாரையாச்சும் கூட்டிகிட்டு வான்னு ஜிம் சொல்கிறாரு. ஜூலி போய் எல்லிஸ்கிட்ட, எங்கள் அம்மா பேஸ்மெண்ட்டில் ஒரு குழி தோண்டினாங்க, அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க, உதவி பண்ணுங்கன்னு கேட்க, பார் ஓனர், ஹே காய்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு பேஸ்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் உள்ளே இருக்கார், யாராச்சும் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க, ஒரு 3 பேர் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஜூலியும் போக போகிறாங்க. ஆனால் எல்லிஸ் அவளை தடுத்து நிறுத்தி, நீ இங்கேயே இருன்னு சொல்கிறான். டோனா கென்னி எல்லாரும் அந்த இடத்துக்கு காரில் வராங்க. நீங்கள் போய் டிரைவர்கிட்ட பேசுங்க, நான் போய் டோரை ஓப்பன் பண்ணுறேன்னு கென்னி சொல்லிவிட்டு டைனர் டோரை ஓப்பன் பண்ணுறான். எல்லோரும் மலையில் நனைஞ்சிருப்பீங்க, உள்ளே போய் டீ சாப்பிடுங்கன்னு கென்னி சொல்கிறான். அவங்களும் உள்ளே போகிறாங்க. ஜிம் இந்த புதுசாக இருக்க பசங்களை பார்த்துட்டு, யார் நீங்கன்னு கேட்க, நாங்கள் பஸ்ஸில் வந்தவங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். டேபிதா அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார் ஓனர் கேட்க, இந்த ஒயர்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்க குழி தோண்டினா, இப்போ இந்த மாதிரி நடந்து போச்சு, கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு ஜிம் சொல்கிறாரு. பஸ்ஸில் வந்த 2 பசங்க, பார் ஓனர் 3 பேரும் உதவி பண்ண போகிறாங்க. ஒவ்வொன்றா பொறுமையாடுங்கன்னு ஜிம் சொல்கிறான். டேபிதா விக்டர்கிட்ட, நம்ம போகிறது சரியான பாதையான்னு கேட்க, நமக்கு வேறு வழி இல்லை, இந்த மான்ஸ்டர் தூங்கிட்டு இருக்கும்போதே இங்கேருந்து போயிடணும், திரும்பி போகிறதுக்கெல்லாம் வழியே இல்லைன்னு விக்டர் சொல்கிறான். அந்த மான்ஸ்டர் எல்லாம் அங்கே தான் தூங்கிட்டு இருக்குது, நம்ம 2 பேருமே தைரியமாக இருக்குன்னு விக்டர் சொல்லிட்டு இருக்கான்.
சாரா எங்கடி போனேன், என்னை மரப்பொந்துக்குள்ளே போக சொல்லிவிட்டு இப்படி பாலுங்கணத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டு என்னை செரீஃப் கத்திட்டு இருக்காரு. யாராச்சும் இருக்கீங்களான்னு செரீஃப் கூப்பிட்டு பார்க்குறாரு. மேலே இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. நீ உண்மையான மனுஷன்தானான்னு செரீஃப் கேட்க, ஆமாம், நான் உனக்கு உதவி பண்ணா நீ மேலே வந்து எனக்கு உதவி பண்ணுன்னு அந்த குரல் சொல்ல, சரி பண்ணுறேன், வெளியே கொண்டு வர ஏதாச்சும் பண்ணுன்னு செரீஃப் சொல்ல, அப்படியே காலை வச்சு மேலே வான்னு அவன் சொல்ல, என்னால் இதில் ஏற முடியலைன்னு செரீஃப் சொல்ல, அவன் ஒரு கயிறை தூக்கி போட்டு இதை பிடிச்சி மேலே ஏறிவான்னு சொல்கிறான். கண்ணில் அடிபட்டுச்சுல ஒரு பொண்ணுக்கு. அந்த பொண்ணு ஜேடுக்கிட்ட, நம்ம டவரை பில் பண்ணி ஏதாச்சும் ஒன்றை கோவப்படுத்தி விட்டுட்டோமோ, அதான் புயல் வந்துச்சு, பல்ப்லாம் உடஞ்சதோன்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியலை, நான் போதையை போட்டுட்டு பேசாமல் இருக்க போகிறேன்னு ஜேடு சொல்கிறான். சுவரில் ஜேடு வழக்கமாக பார்க்குற சிம்பிள் தெரியுது. அதுக்கப்புறம் சேரில் ஒரு பொம்மை இருக்க மாதிரியும் தெரிய, அந்த பொம்மை பேனு கத்த ஜேடுக்கு தூக்கி வாரி போடுது. ஜேடும் அந்த பொம்மையை பார்த்து கத்த எல்லாமே மறைஞ்சு போகுது. இந்த சீசன் ஃபுல்லாகவே சில பேருக்கு இந்த மாதிரி சில விஷயம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். ஈத்தன் ஜேடுக்கிட்ட வந்து, அங்கிள் என்ன வெளியே சேர் போட்டு உட்காந்துட்டீங்கன்னு கேட்க, புயல் வந்து நம்ம பிளான் எல்லாம் வீணாக போச்சுல்ல, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு ஜேடு சொல்ல, அப்போ வேறு பிளான் பண்ணுங்கன்னு ஈத்தன் சொல்ல, ஜேடுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்து, விக்டர் ரூம் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அதை எனக்கு காட்டுன்னு ஜேடு சொல்கிறான். டேபிதா பயத்தோடு இருக்காங்க. விக்டர் டார்ச் அடித்து பார்க்குறான். ஒரு மான்ஸ்டர் தூங்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு டேபிதா வா விக்டர் போயிடலான்னு சொல்ல, பேசாமல் வான்னு சொல்லிவிட்டு டார்ச் அடிக்க இன்னொரு மான்ஸ்டர் தூங்கிட்டு இருக்குது. டேபிதாக்கு கை கால் எல்லாம் நடுங்கி போகுது. ஜேடு கண்ணுக்கு ஒரு பொம்மை தெரிஞ்சதில்ல, அந்த பொம்மை இந்த இடத்துல தான் கிடக்குது. அந்த பொம்மையை பார்த்துட்டு விக்டர் பயந்து ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான். அட பாவி விக்டர், என்னை பயப்படாதுன்னு சொல்லிவிட்டு பொம்மையை பார்த்துட்டு இப்படி பயந்து போறியன்னு, வா விக்டர் நம்ம போகணும்னு சொல்ல, நான் பயந்து போயிருக்கேன், என்னால் வர முடியாதுன்னு சொல்ல, டேபிதா ப்ளீஸ் விக்டர் வா விக்டர், இல்லாட்டி செத்து போயிடுவோம்டான்னு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேடு ஈத்தனை கூட்டிகிட்டு விக்டர் ரூமுக்கு வரான். விக்டர் ரூமில் என்ன தேடுறீங்கன்னு ஈத்தன் கேட்க, ஒரு டைரியை காமிச்சு, இங்கே பாரு, இந்த டைரியில் நான் அடிக்கடி பார்க்குற சிம்பிளை யாரோ வரைஞ்சி வச்சுருக்காங்க, இங்கே பார்த்தியா, இந்த ஃபோட்டோவில் என்ன தெரியுதுன்னு ஜேடு கேட்க, விக்டரோட லஞ்ச் பாக்ஸ்னு ஈத்தன் சொல்ல, நல்லா பாரு, அந்த லஞ்ச் பாக்ஸை வச்சுருக்கதே விக்டர் தான், அவன் சின்ன பையனாக இருக்கும்போதே இங்கே வந்துட்டான், அதனால் அவனுக்கு அந்த சிம்பிளை பற்றி தெரிஞ்சிருக்கும், அதுதான் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்க்குறேன்னு ஜேடு சொல்கிறான். டோனா டிரைவர்கிட்ட, இங்கே பாருங்கள், இப்போ இவங்களை இந்த பஸ்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போனாலும் இந்த வில்லேஜை விட்டு உங்களால் போக முடியாது, நைட் டைம் ஆன அப்புறம் இங்கே என்ன நடக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு டோனா சொல்லிகிட்டு இருக்க, வழியை விட்டு ஓரமாக போய் நில்லுங்க, நாங்கள் கிளம்பணுன்னு டிரைவர் சொல்ல, நான் போக மாட்டேன்னு டோனா சொல்கிறாங்க. எல்ஜின்னு இருக்கான்ல, அவனுக்கு திடீர்னு வழி போக ஆரம்பிக்குது. கென்னியும் ஜூலியும் அவனுக்கு உதவி பண்ணுறாங்க. ஜிம், பார் ஓனர், அந்த 2 பசங்க எல்லாரும் மரப்பலகையை மேலே எடுத்துகிட்டு இருக்கும்போதே அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. சரி போதும் நிப்பாட்டிடலான்னு சொல்ல, ஜிம் மேலே மரப்பலகை விழ போது பார் ஓனர் ஜிம்மை இழுத்து காப்பாற்றுறான். பார் ஓனர் ஜிம்மை வா போயிடலான்னு கூப்பிட, என் ஒய்ஃபை விட்டுட்டு என்னால் வர முடியாதுன்னு ஜிம் சொல்ல, அந்த வீடு மொத்தமாக இடிஞ்சு விழுகுது. ஜூலி, கென்னி, டோனா எல்லோரும் வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. ஜூலி டேடுன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் உயிரோடு தான் இருக்கான், அந்த இடிபாடுகளில் சிக்கிட்டு இருக்கான். பார் ஓனரும் இன்னொரு பையனும் கொஞ்சம் தள்ளி மாட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பையன் ரேண்டல் மட்டும் எப்படியோ மேலே வந்துடுறான். கிறிஸ்டி ரேண்டல் கிட்ட ஏதாச்சும் வலி இருக்கான்னு கேட்க, சுத்தமாக பெயினே இல்லைன்னு அவன் சொல்கிறான். ரேண்டல் இருக்கான்ல, கொஞ்சம் மண்டக்கணம் பிடிச்சவன், சொல் பேச்சே கேட்க மாட்டான். டேபிதா விக்டரை கூட்டிகிட்டு டார்ச் அடிச்சுட்டே வராங்க. இந்த 7 ஷாட்டா அந்த கேம் மறந்து போச்சு. கல்லை அடுக்கி வச்சு பந்தை விட்டு எறிவோம்ல, அந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கியிருக்கு. பந்து வேற உருண்டு வந்து கல் மேலே படுது. நான் கூட மான்ஸ்டர் அந்த கேம் விளையாட இவங்களை கூப்பிடுதோன்னு நினச்சிட்டேன். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. ஊர்ந்து போகிற மாதிரி ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது. அந்த இடத்துல டேபிதா டார்ச் அடிக்க டக்குன்னு ஒரு மான்ஸ்டர் முன்னாடி வருது. அப்புறம் திடீர்னு மறைஞ்சு போகுது. இப்போ அந்த மான்ஸ்டர்லாம் கண்ணு முழிக்க ஆரம்பிக்குதுங்க. விக்டருக்கு தலை சுற்றுது. அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிது. நம்ம கிட்டத்தில் வந்துட்டோம் விக்டர் அப்படின்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த எல்ஜினுக்கு ஒரு நர்ஸ் பொண்ணு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு பேர் மேரியல். இந்த பேர் ஞாபகம் இருக்கா? நம்ம கிறிஸ்டி இருக்காங்கல்ல, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த பொண்ணு தான். என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிருக்கும். 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்படியே மெதுவாக நடந்து வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இதை கென்னி பார்த்துட்டு, இவங்க தான் கிறிஸ்டியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணாக இருக்கணும், இனிமேல் கிறிஸ்டி நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். விக்டரும் டேபிதாவும் தலைதறிக்க ஓடி வராங்க. அந்த குகையை விட்டு வெளியே போகிறதுக்கான பாதை கண்ணுக்கு தெரிய, எப்படியோ அந்த மான்ஸ்டர் கிட்டே இருந்து தப்பிச்சு வெளியே வராங்க. விக்டர் எந்த பாதையில் போகிறதுன்னு டேபிதா கேட்க, விக்டரே குழப்பத்தில் இருக்கான். வா இந்த பக்கம் போகலான்னு அவளை கூட்டிகிட்டு போகிறான். ஜிம்மை காப்பாற்ற டோனா, ஜூலி, எல்லிஸ் அப்புறம் பஸ்ஸில் இருக்கவங்க சில பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மரப்பலகையை அடுக்க அடியில் உள்ள மரப்பலகை கீழே விழுகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கன்னு ஜிம் சொல்ல, ஆனால் டேட் சூரியன் மறைய போகுதுன்னு ஜூலி சொல்கிறாங்க. ஆமாம் அது எனக்கும் தெரியும், அதனால் என்னை எங்கேயே விட்டுட்டு நீங்கள் போங்கன்னு ஜிம் சொல்கிறான்.
நான் போக மாட்டேன்னு ஜூலி சொல்ல, ஜிம் சொல்கிறது கரெக்டு தான், நான் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கேன், ஜிம்முக்கு எதுவும் ஆகாதுன்னு டோனா ஜூலியை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அந்த டிரைவர் ஆண்டி எல்லாரையும் பஸ்ஸில் ஏற சொல்லிட்டு இருக்காங்க. உடனே டோனா டிரைவர்கிட்ட போய், இங்கே பாருங்கள், பஸ்ஸை ஆஃப் பண்ணுங்கள், எல்லாரும் டைனருக்குள்ளே போங்கன்னு சொல்ல, கொஞ்சம் வழியை விட்டு ஓரமாக இருந்துலுங்கன்னு டிரைவர் சொல்ல, இங்கே பாருங்கள், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த இடத்த விட்டு யாரும் போக முடியாது, சூரியன் மறைஞ்ச அப்புறம் பல விசித்திரங்கள் இந்த ஊரில் நடக்கும், அப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் செத்து போயிடுவீங்கன்னு டோனா சொல்ல, ஒருத்தனும் டோனா பேச்சை கேட்குற மாதிரி தெரியலை. டோனா அவங்களோட ஷாட்கனை எடுத்துகிட்டு வந்து பஸ் டயரை பஞ்சர் பண்ணுறாங்க. அதில் ஒரு குரூப் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்க, ஃபாத்திமா அவங்கள கூட்டிகிட்டு வர பின்னாடியே ஓடுறாங்க. இது பத்தாதுன்னு கென்னி வேற எல்லாரும் உள்ளே போங்கன்னு கன்னை எடுத்து மேலே ஷூட் பண்ண, இன்னொரு குரூப் இந்த பக்கம் தலைதறிச்சு ஓடுறாங்க. மீதி இருக்க கொஞ்சம் பேர் மட்டும் டைனருக்குள்ளே போகிறாங்க. ஜூலி, நீ இருக்கியான்னு ஜிம் கேட்க, ஆமாம் டேட் சொல்லுங்கன்னு ஜூலி கேட்க, நான் அந்த குழிக்கில் ஒரு ஸ்பேஸ் இருக்கதை பார்த்தேன், உங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, நீ கவலைப்படாதேன்னு ஜிம் சொல்கிறான். இப்போ உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறது ஜிம், பார் ஓனர், பஸ்ஸில் வந்த ஒரு பையன். இவங்களை சுற்றி அந்த இடத்த துணியை போட்டு கவர் பண்ணி வைக்கிறாங்க, மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு. கென்னி ஜூலிக்கிட்ட சூரியன் மறைய போது வா உள்ளே போகலான்னு கூப்பிடுறான். இந்த பக்கம் செரீஃபை காட்டுறாங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாக அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டு இருக்காரு. எப்படியோ செரீஃப் கடைசியாக மேலே வர அங்கே ஒரு வயசானவரை சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த பெரியவரும், நமக்கு டைம் இல்லை, உங்ககிட்ட கன் இருக்குது, ரொம்ப நல்லது, என்னை கொன்னுடுன்னு அவர் சொல்ல, டக்குன்னு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.